ஒரே ஒரு கைப்பிடி பழைய சோறு போதுங்க. நம்ம உடம்பு முழுவதும் அப்படியே இந்த வெயில் காலத்தில குளிர்ச்சியாயிரும். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம இந்த பழைய சோறு ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக மோர் மிளகா, நம்ம எண்ணெயில வறுத்தெடுத்த மோர் மிளகா 1 சேர்த்திக்கிட்டு, அது கூடவே ஒரே ஒரு சின்ன கரண்டியில தயிர், கெட்டி தயிர் சேர்த்திக்கலாம். இத அரைப்படுறதுக்கு நம்ம பழைய சாதம் நனைய வச்சுருப்போம் இல்லைங்களா? தண்ணி ஊத்தி. அந்த தண்ணிய கீழ ஊத்தாம, அந்த தண்ணியவே கொஞ்சமாக அரைப்படுறதுக்கு சேர்த்திக்கலாம். இது எந்த அளவுக்கு விழுதாக அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாம, கொஞ்சம் இதாக அரைச்செடுத்து, இப்போ இந்த டம்ளருக்கு மாத்திக்கலாம். உப்பு சேர்த்து அதிலேயே அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது சின்ன வெங்காயம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பழைய சோறு, இந்த சின்ன வெங்காயம் 2 சேர்த்துனா, ஆஹா தேவாமிர்தம் தான். அப்படியே எக்ஸலன்ட் டேஸ்ட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா தேவைன்னா சேர்த்திக்கோங்க. நான் வெயில் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகா சேர்த்துல. செமையாக இருந்ததுங்க குடிக்கிறப்போ. இனி எவ்வளோ டம்ளர் வேணாலும் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. காலையில் வெறும் வயித்துல வேறு எதுவுமே வேண்டியதில்ல. இந்த வெயில் காலம் முடியிற வரைக்கும். இது 1 டம்ளர் குடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். இது 2 டம்ளர் குடித்தா கூட ஒன்றும் ஆகாது. கொஞ்சமாக தான் சோறு போடுறோம் நம்ம. அதிலே அந்த தண்ணி ஊற்றுறோம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹீட்டு ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகி உடம்பு நல்லா அப்படியே கூலிங் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வெயில் காலத்தில் சாப்பிடப்போ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த காலத்துக்காரங்களும் சரி, இப்போவும் சரி. வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த பழைய சோறுக்கு ரொம்ப டிமாண்டு. அங்கே எல்லாம் அப்படி சேல் ஆகுது. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மளும் இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போவும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான்.